இந்தியாவின் புதிய குற்றச்சட்டங்கள் 2024 ஜூலை 1 முதல் அமலில். 2023ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றம் 3 புரட்சிகரமான மசோதாக்களை நிறைவேற்றியது. பழைய காலனித்துவ சட்டங்களை மாற்றும் வகையில் 2024 ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த புதிய சட்டங்கள் பின்வருமாறு. பாரதிய நியாய சனஹிதா 2023 இந்திய தண்டனைச் சட்டம் ஐபிசியை மாற்றும் புதிய சட்டம். பாரதிய நாகரிக பாதுகாப்பு சனஹிதா 2023 குற்றவியல் நடைமுறைச் சட்டம் சிஆர்பிசியை மாற்றும் புதிய சட்டம். பாரதிய சாட்சிய அதிநியம் 2023 சாட்சிய சட்டம் எவிடன்ஸ் ஆக்டை மாற்றும் புதிய சட்டம். भारतीय न्याय संहिता, भारतीय नागरिक सुरक्षा संहिता and भारतीय साक्ष्य अधिनियम came into effect from 1st of July 2024. Almost a year has passed since the 3 laws came into effect. All these 3 laws have a victim-centric approach and aim at providing speedy justice to the victim. Pondicherry Police implemented them from 1st of July 2024. After that, a lot of training programs were conducted for not only our own police personnel but also for all the other pillars of justice. We conducted a lot of training programs for the public as well. Awareness programs were also conducted so that the people come to know about these laws. Thereafter, we have been registering FIRs under the new laws. About 4,000 FIRs have been registered up till now, and we find that they have really helped people in getting justice. An example of that is a case which was registered on 31st of August last year. Within 6 days, the case was charge sheeted, and within 33 days of charge sheeting, the case was convicted. This is the power of these laws. புதுச்சேரி அரசின் சக்தி வாய்ந்த தலைமையின் கீழ் போலீஸ் அதிகாரிகள், அரசு தரப்பினர், நீதிமன்றங்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் புதிய சட்டங்களை வேகமாக, உணர்ச்சியுடன் மற்றும் துல்லியமாக அமல்படுத்தும் வகையில் பயிற்சி பெறப்பட்டு தேவையான வசதிகளுடன் ஆயத்தப்படுத்தப்பட்டு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளனர். ஐபிசியில் வந்துட்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான சட்டங்கள் வந்துட்டு செக்ஷன் 354, செக்ஷன் 363, செக்ஷன் 375, செக்ஷன் 509 இப்படி அங்கங்கே செதறி இருந்த செக்ஷன்ஸை வந்துட்டு இந்த பிஎன்எஸில் ஒரே சாப்டர் 5 செக்ஷன் 63 to 69 அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு ஒரு சாப்டராகவே வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. பிஎன்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் டைம்லைன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ரைட் ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர்லேருந்து அந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி 90 டேஸ்க்குள்ளே விக்டிம்க்கு இல்லை அந்த கம்ப்ளைனண்ட்டுக்கு வந்துட்டு என்ன ப்ராக்ரஸ்ன்றதை தெரிவிக்கிறதுலேருந்து ஜட்ஜ்மெண்ட்டு 45 டேஸ்க்குள்ளே ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணி 45 டேஸ்க்குள்ளே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுன்ற வரைக்கும் நிறைய டைம்லைன் ஸ்பெசிஃபிக் பண்ணி பிஎன்எஸ்எஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த புதிய சட்டங்களால் குற்றங்கள் குறையும் என்று நான் நம்புகிறேன். டிஜிட்டல் எஃப்ஐஆர்கள், வேகமான விசாரணைகள், தெளிவான பாரதர்சமான விசாரணைகள், மின்னணு சம்மன்கள் மற்றும் டிஜிட்டல் சாட்சிகளின் அங்கீகாரம் இவை அனைத்தும் இப்போது புதுச்சேரியின் தினசரி நீதிச் செயல்முறைகளின் ஒரு பகுதியாகியுள்ளன. காகிதமில்லா பேப்பர்லெஸ் செயல்முறைகள், வாக்குமூலங்கள், வீடியோ பதிவாக்கம், பாதிக்கப்பட்டோர் மற்றும் சாட்சிகளுக்கான பாதுகாப்பு, நேர வரையறைக்குள் குற்றச்சாட்டு தாக்கல் மற்றும் விசாரணை முடிவுறுத்தல். பழைய சட்டத்தில் டிரான்ஸ்ஜெண்டர் கூட 3வது பாலினத்தை கணக்கில் எடுத்துக்கல. ஆனால் இந்த சட்டத்தில் டிரான்ஸ்ஜெண்டர் கணக்கு எடுத்துக்கல. ஆரம்ப காலத்தில் ஏதாவது ஒரு சமூக சேவை செய்வதை தன்னுங்க நம்ம போலீஸே எடுத்து தன்னிச்சையாக செய்யும் அந்த வேலையை. ஆனால் இப்போ இந்த பாரதிய சட்டத்தில் சமூக சேவை அப்படிங்கிறதே ஒரு தண்டனையாக இருக்காங்க.
நஃபிஸ் இது நாட்டின் முழுவதிலும் உள்ள காவல்துறையினருக்கு குற்ற நிகழ்வுகள் நடைபெறும் இடங்களில் கண்டறியப்படும் விரல்முறி தடங்களை தொகுப்பில் சேமிக்கப்பட்டுள்ள தரவுகளுடன் உடனடி நேரத்தில் ரியல் டைமில் ஒப்பிட்டு சரிபார்க்கும் வகையில் தேசிய விரல்முறி தரவு தொகுப்பை அணுகும் வசதியை வழங்குகிறது. 0 FIR குற்றங்களை தாமதமில்லாமல் உடனடியாக பதிவு செய்யும் வசதிக்காக, குறிப்பாக பாலியல் வன்பிரயோகம், கடத்தல் அல்லது வன்முறை போன்ற உணர்வுபூர்வமான வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்க, வழக்கை சரியான காவல் நிலையத்திற்கு மாற்றும் முன் விசாரணையை விரைவாக தொடங்கும் வகையில் செயற்படுத்தப்படுகிறது. என்னை பணம் கேட்டு ஃபோன் மூலியமாக மிரட்டினார்கள். இது சம்பந்தமாக நான் ஒதிஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். ஒதிஞ்சாலை காவல் நிலையம் இது சம்பவம் நடந்த இடம் ரெட்டியார்பாளையம் என்பதால் 0 FIR ஃபைல் பண்ணி அவர் ரெட்டியார்பாளையம் ஸ்டேஷனுக்கு அதை அணைத்து துரித நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கண்டுபிடித்து ரிமாண்ட் செய்தார்கள். இந்த 0 FIR பெரிய உதவிகரமாக இருந்தது. இது காவல்துறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். EFIR என்பது காவல்துறை வழங்கும் டிஜிட்டல் தளத்தின் மூலம் ஆன்லைனில் பதிவு செய்யப்படும் புகாராகும். இதன் மூலம் பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கு நேரில் செல்லாமலேயே குற்றங்களை புகாரளிக்க முடிகிறது. காவல்துறை இணையதளங்கள் அல்லது மொபைல் பயன்பாடுகள் வழியாக ஆன்லைனில் பதிவு செய்யலாம். இது பெரும்பாலும் திருட்டு, தாக்குதல், கொலை போன்ற தடையற்ற குற்றங்கள், அதாவது காக்னிசபிள் அஃபென்சஸ் தொடர்பான வழக்குகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது குற்றங்களை பதிவு செய்யும் ஒரு விரைவான மற்றும் எளிதான வழிமுறையை பொதுமக்களுக்கு வழங்குகிறது. பதிவு செய்யப்பட்டவுடன் இது ஒரு சாதாரண, அதாவது காகித FIR போலவே சட்ட ரீதியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சாக்ஷ்யா பாதுகாப்பான டிஜிட்டல் கைப்பற்றல் சங்கிலியை பராமரிக்கவும், மின்னணு சாட்சிகளை நீதிமன்றத்தில் சட்டப்பூர்வமாக ஏற்கவும், விசாரணைகளில் தெளிவுத்தன்மையும் பொறுப்புக்கூறலும் உறுதிப்படுத்தவும், சாட்சி கையாளலில் மனித பிழைகள் மற்றும் தந்திரவாதங்களை குறைக்க உதவுகிறது. FSL என்ற குற்ற நிகழ்விடமிருந்து கிடைக்கும் சாட்சிகளை அறிவியல் முறையில் பரிசோதிக்க உதவுகிறது. நீதிமன்றங்களுக்கும் காவல்துறைக்கும் பக்கம்பாடற்ற நிபுணர் அறிக்கைகளை வழங்க உதவுகிறது. நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் உண்மையை அடிப்படையாக கொண்ட நீதிக்கு ஆதரவு வழங்க உதவுகிறது. சந்தேகப்படுவர், பாதிக்கப்பட்டவர் மற்றும் குற்றம் ஆகியவற்றுக்கிடையில் தொடர்பை நிறுவ உதவுகிறது. பாஷினி இது ஒரு செயலி. பலமொழி டிஜிட்டல் அதிகாரமளிப்பை முன்னெடுத்து அரசாங்க சேவைகளை எல்லா மக்களுக்கும் உண்மையாக எட்டக்கூடியதாக மாற்றுகிறது. அரசு, தொடக்க நிறுவனங்கள், கல்வி மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டு தளங்களுக்கு தரநிலைப்பட்ட மொழிபெயர்ப்பு சேவைகளை வழங்குகிறது. இந்தியா முழுவதுமான தொடர்பை ஊக்குவித்து தொழில்நுட்பத்தின் மூலம் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துகிறது. தமிழ் FIR அனைத்து மக்களும், குறிப்பாக கிராமப்புற, பழங்குடி மற்றும் பிறமொழி பேசாத சமுதாயத்தினரும் நீதியை எளிதில் பெறுவதற்கு வாய்ப்பு வழங்குகிறது. காவல்துறையுடன் தொடர்பு கொள்ளும் மொழித்தடைகளை நீக்குகிறது. புகார் தருபவர்கள் தங்கள் புகார் பதிவில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளும் வகையில் தெளிவுத்தன்மையை உறுதிப்படுத்துகிறது. மொத்தமாக 4000 முதன்மை தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் 3200 FIRகளுக்கு குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. 4000 சாக்ஷியா வீடியோ ஆதாரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நீதிமன்றங்கள் மூலம் 654 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் 337 வழக்குகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. 319 வழக்குகளில் தண்டனை தீர்ப்பு கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் புதுச்சேரி மண்டலத்தில் மொத்த தண்டனை விகிதம் 95% உள்ளது. இது பழைய குற்றச்சட்டங்களில் இருந்த 75% விகிதத்தை விட அதிகமாகும். என்னோட பேர் விக்னேஷ். நான் புதுச்சேரிக்கு வேலை விஷயமா வந்திருந்தேன். 1/4/2025 நான் வேலை முடிச்சுட்டு கிளம்புவோம். புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் என்னோடய 2 லேப்டாப்பு, ஒரு ஐபேடு திருடு போயிடுச்சு. உடனே நான் ஒடியன்சாலை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உடனே அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு FIR ஃபைல் பண்ணி உடனே அக்யூஸ்டை சீக்கிரமாக துணிதமாக பிடிச்சிட்டாங்க. இந்த புது சட்டத்தினால எனக்கு 19/5/2025 அக்யூஸ்டு கன்விஷன் பண்ணி அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க.
மக்கள் மன்றங்கள் புதுச்சேரி காவல்துறையால் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் புகார்களை நேரடியாக உயர் அதிகாரிகளிடம் தெரிவித்து விரைவான தீர்வுகளை பெறுகிறார்கள். இது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது.